ஹாய், வெல்கம் டு ஸ்டோரி நைட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹரிச்சந்திரன் கதை எபிசோட் நம்பர் 2. நீங்க சேனலுக்கு புதுசுனா பழைய எபிசோட்ஸும் பார்த்துட்டு வாங்க, அப்போதான் கதை நல்லா புரியும். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு வழியா வருணதேவன் ஹரிச்சந்திரனோட ஜலோதர நோய் சாபத்தை நீக்கிட்டு யாகமும் பூர்த்தியாயிருச்சுன்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு. உயிருக்கு பயந்து காட்டுக்கு ஓடி போன ஹரிச்சந்திரனோட மகன் லோகிதாசனும் அரண்மனைக்கு திரும்பி வந்துடுறான். பட்ட எல்லா கஷ்டமும் தீர்ந்துடுச்சுன்னு ஹரிச்சந்திரன் முனிவர் வசிஷ்டரை வச்சு ராஜசூய யாகம் வளர்த்து அவருக்கு நிறைய பொன்னும் பொருளும் பரிசா கொடுத்து அனுப்புறாரு. ராஜசூய யாகம்னா பெரிய பெரிய அரசர்களால நிறைய செலவு செஞ்சு நடத்துற பிரம்மாண்ட யாகம். ஹரிச்சந்திரனோட வாழ்க்கை மனைவி மகன்னு நிறைவா போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல இந்திரலோகத்துல தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் பூலோகத்துக்குரிய விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்திரதேவன் பூலோகத்துல நேர்மையான உண்மையான மனிதர்கள் யாராவது இருக்காங்களான்னு கேட்கிறாரு. முனிவர் வசிஷ்டர் ஹரிச்சந்திரனோட பெயரை குறிப்பிடுறாரு. அதோட இல்லாம ஹரிச்சந்திரன் எப்போதும் உண்மையை மட்டும் பேசுபவர் என்றும் சொன்ன சொல் தவறாதவர், மிகுந்த கொடையாளி என்றும் அவரை போன்ற மன்னன் இதற்கு முன் பிறந்ததில்லை, இனியும் பிறக்க போவதும் இல்லைன்னு சொல்லி அவரை புகழ்ந்து பாராட்டுறாரு. ஹரிச்சந்திரனை வசிஷ்டர் உயர்த்தி பாராட்டுறது முனிவர் விஸ்வாமித்திரருக்கு கடும் கோபத்தை உண்டாக்குது. ஓய் வசிஷ்டரே, அவன் யாகம் செய்கிறேன் என்று கூறி வருணனை வஞ்சித்தான். தன்னுடைய சுயநலத்திற்காக அந்தன சிறுவன் ஒருவனை நரப்பசுவாக கட்டினான். யாகத்தில் சிறுவனை தட்சணையாக கேட்டேன், அதுவும் மறுத்துவிட்டான். பொய் சொல்லுவதில் அஞ்சாதவனை நீர் சத்தியசீலன் என்கிறீர். நீர் அவனை அளவுக்கு மீறி புகழ்ந்து விட்டீர் அப்படின்னு கோபமா சொல்றாரு. அதுக்கு வசிஷ்டர், ஹரிச்சந்திரன் அந்த தருணத்திலிருந்து தூய்மையான மற்றும் நேர்மையான மனிதராக மாறிவிட்டார்னு சொல்றாரு. அதுக்கு விஸ்வாமித்திரர், அதை நான் பரீட்சித்து பார்த்து அவனை ஒரு பொய்யனாக்குகிறேன். அதற்கு பந்தயமாக நான் பிறந்தது முதல் சேகரித்த வேத சாஸ்திர கல்வியையும் பந்தயம் வைக்கிறேன். நீரும் உம்முடைய தவத்தை எல்லாம் பந்தயமாக வையும். இந்த கணத்திலிருந்து அந்த ஹரிச்சந்திரன் பொய் சொல்பவனாகவும் தானம் செய்யாதவனாகவும் மாற்றுகின்றேன். நான் செய்யாமல் போனால் பந்தயத்தில் தோல்வியை ஒப்புக்கொண்டு என் தவ புண்ணியத்தை எல்லாம் இழந்து விடுவேன். நீர் தோற்றால் உம்முடைய புண்ணியத்தை இழந்து விட வேண்டும் அப்படின்னு பந்தயம் போட்டுட்டு இந்திரலோகத்துல இருந்து அவருடைய ஆசிரமத்துக்கு கோபமா போயிடுறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் ஹரிச்சந்திரனை எப்படி சோதிக்கலாம்னு யோசிக்கிறாரு. அவரோட தவ வலிமையால ஒரு அரக்கனை வரவழைச்சு அவனை பன்றி உருவமா மாத்தி ஹரிச்சந்திரனோட அரண்மனை பூந்தோட்டத்துக்கு அனுப்பி விடுறாரு. அந்த அரக்க பன்றி அதிபயங்கரமா சத்தம் போட்டுட்டு தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சி அங்க இருக்கிற செடி கொடிகளை எல்லாம் சேதம் பண்ணுது. காவல்காரர்கள் பலவிதமான ஆயுதம் கொண்டு அதை தாக்கினாலும் அவங்களால தடுக்கவும் முடியல, கொல்லவும் முடியல. அதனால ஹரிச்சந்திரன் கிட்ட போய் முறையிடுறாங்க. தனது படைபலத்தோட ஹரிச்சந்திரனும் குதிரை மேல ஏறி அம்புகளோட புறப்படுறாரு. ஹரிச்சந்திரனை பார்த்ததும் அந்த முரட்டு பன்றி வேகமா ஓட ஆரம்பிக்குது. அவரும் அதை பின்தொடர்ந்து வேகமா போறாரு. பன்றியை துரத்திட்டு ரொம்ப தூரம் போனதுல ஏதோ மனித நடமாட்டம் இல்லாத காட்டுக்குள்ள போயிடுறாரு. ஹரிச்சந்திரனுக்கு தாகம், களைப்பு, பசின்னு குதிரைய நிப்பாட்டுறாரு. அரக்க பன்றி எங்க போச்சுன்னே தெரியல. அவருக்கு பாதையும் புரிபடல. கொஞ்ச தூரம் நடக்கிறாரு. ஒரு நதிக்கரை தென்பட்டது. தானும் தாகம் தீர தண்ணி குடிச்சிட்டு குதிரையையும் குடிக்க விடுறாரு. அந்த சமயத்துல விஸ்வாமித்திரர் வயசான பிராமணர் மாதிரி வேஷம் போட்டுட்டு ஹரிச்சந்திரன் முன்னாடி வந்து, அரசனே, இது ஒரு மனித நடமாட்டம் இல்லாத காடு. இங்கு வந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹரிச்சந்திரன், பிராமணரே, என்னுடைய நந்தவனத்தில் அதிபயங்கரமான காட்டுப்பன்றி ஒன்று நுழைந்து நந்தவனத்தையே நாசம் செய்து விட்டது. நான் ஆயுதத்துடன் அதை தாக்குவதற்கு விரட்டி கொண்டே வந்து இந்த அடர்ந்த காட்டுக்குள் சிக்கிக் கொண்டேன். எனது அதிர்ஷ்டம், நீங்கள் என் முன் தோன்றினீர்கள். நான் ஹரிச்சந்திரன், அயோத்தியா நாட்டின் புகழ்பெற்ற மன்னன், ராஜசூய யாகம் செய்தவன். என் நகருக்கு திரும்பிச் செல்ல வழியை காட்டினால் பொன் பொருள் எது வேண்டுமென்றாலும் தருகிறேன் என்றார். வயசான பிராமணர் வேஷத்தில் இருந்த விஸ்வாமித்திரர், ஹரிச்சந்திரன் எது வேண்டுமென்றாலும் தருகின்றேன் அப்படின்னு கொடுத்த வாக்க நினைச்சு உள்ளுக்குள்ள விஷமமா சிரிச்சுக்கிட்டாரு. பாவம் ஹரிச்சந்திரனுக்கு இது எல்லாம் ஒரு சதின்னு தெரியாது. இதனால அவர் வாழ்க்கையில பெரிய இழப்புகள் வரப்போகுதுன்னு தெரியாம அந்த வயசான பிராமணரை நன்றியோட பார்த்துட்டே இருக்காரு. கதை நல்லா சுவாரஸ்யமா போகுது இல்லங்க. இந்த பந்தயத்துல ஜெயிக்க போறது முனிவர் வசிஷ்டரா, முனிவர் விஸ்வாமித்திரரா அப்படின்னு வரப்போற எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். நீங்களும் கதையை தொடர்ந்து கேளுங்க. இன்றைய பதிவு முடிந்தது. உங்களை எபிசோட் நம்பர் 3 அதில் சந்திக்கிறேன். Until then, it's Ramya signing off. Good night and sweet dreams.